அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு தற்போது விஜயின் தனி செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகை வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலே புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. அதன்படி முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்றார். தமிழக அமைச்சரவை எப்பொழுது வேண்டுமானாலும் விரிவாக்கம் செய்யப்படலாம். ஏற்கனவே 9 பேர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது இதுவரை ஒதுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையை பொறுத்தவரை தமிழகத்திலே 34 பேர் வரை இடம்பெற முடியும். தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசிலே எத்தனை அமைச்சர்கள் இடம்பெற போகின்றார்கள், எந்தெந்த துறைகள் யாருக்கெல்லாம் வழங்கப் போகின்றன, அதிமுகவிலிருந்து பிரிந்து வருவதாக சொல்லி கணிசமான உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். தாங்கள் தான் அதிமுக என்று கூறிக்கொள்ளக்கூடிய அவர்கள் பேரவையிலும் அது தொடர்பாக மனு வழங்கியிருக்கின்றார்கள். அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கக்கூடிய சூழலிலும் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலரும் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்றார். ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து வருகின்றார். இந்த சந்திப்பிலே அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஆளுநரிடம் அரசின் சார்பில், அதாவது முதலமைச்சரின் சார்பில் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் நிறைவாக யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற போகின்றார்கள், ஏற்கனவே அமைச்சர்களாக பதவி பிரமாணம் எடுத்திருக்கக்கூடிய 9 பேருக்கு என்னென்ன துறைகள் வழங்கப்பட இருக்கின்றன என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. சந்திப்பிற்கு பிறகாக முதலமைச்சர் இன்றைக்கு ஆளுநர் மாளிகைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, கூடுதல் அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கே இருக்கின்றதா என்பது தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் தாவேக அரசிலே காங்கிரஸ் இடம்பெறுவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதே போன்று அதிமுகவில் ஒரு அணியாக செயல்பட்டு வரக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினரும் அமைச்சரவையிலே இடம்பெறப் போகின்றார்களா, அவர்கள் இடம்பெற்றால் அவர்களுக்கெல்லாம் என்ன துறைகள் வழங்கப்பட இருக்கின்றன என்ற விவரங்களும் தெரிய வரும். ஆளுநரோடு முதலமைச்சர் சார்பிலே முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் சந்திப்பு நடத்தி வருகின்றார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை அரசு தரப்பில் கேட்கும் பொழுது செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கான ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் இந்த சந்திப்பின் மூலமாக அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக பேசப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. இணைப்பிலே இருங்க ராஜகுமரன். கேரளாவில் இருந்து ஆளுநர் அர்லேக்கர் தமிழகம் வந்துள்ளார். இந்த நிலையில் நிர்வாக பணிகள் காலதாமதமாகும் நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்து பணிகளை தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் மாளிகை வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், சொல்லுங்க. முதலமைச்சரின் சார்பிலே தற்பொழுது முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் செந்தில்குமார் வருகை தந்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றன. புதிய அரசு அமைந்து விட்டது. முதலமைச்சரை பொறுத்தவரை நாள்தோறும் தலைமைச் செயலகத்திற்கு வருகின்றார். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலே இருக்கின்றார். காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வரக்கூடிய முதலமைச்சர் 2-3 மணி வரை கூட தலைமைச் செயலகத்தில் இருந்து பல்வேறு அலுவல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அரசின் சார்பிலே தற்பொழுது கோடை காலமாக இருப்பதன் காரணமாக குடிநீர், பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களோடு அது குறித்து ஆலோசனை நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் முக்கிய அமைச்சர்களுக்கான துறைகள் வழங்கப்பட வேண்டும். 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையிலும் அவர்களுக்கான துறைகள் இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அமைச்சரவையை விரிவாக்கம் செய்து உடனடியாக அரசு பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் தற்பொழுது கவனம் செலுத்தி வருகின்றார். குறிப்பாக பல்வேறு துறையிலும், அரசு துறையிலும் சரி, அதே போன்று ஆட்சித்துறை, காவல்துறை என்று பல துறைகளிலும் அதிகாரிகள் பல இடங்களில் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். பணி இடமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவல்துறையில் பல்வேறு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பணியிட மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான துறைகள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வருகின்றது. பல்வேறு துறைகளில் இருந்தவர்கள் கடந்த ஆட்சியில் அவர்களுடைய செயல்திறன் எவ்வாறு இருந்தது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கான துறைகளை முதலமைச்சர் வழங்கி வருகின்றார். இந்த நிலையில் தான் அரசினுடைய பணிகளை விரைவுபடுத்துவதற்காக இந்த சந்திப்பை முதலமைச்சர் சார்பாக முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதாக பார்க்க முடிகின்றது. எனவே அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான ஒரு சந்திப்பாக இது பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாளிலே ஆளுநருக்கு 3 சந்திப்புகளுக்கான அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் இன்று காலை தெரிவித்திருந்தார்கள். யாருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது இறுதி செய்யப்படாத நிலையிலும் முதலமைச்சர் இன்றைக்கு ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது.
வருகிறது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் இப்பொழுது வந்திருக்கின்றார். தனிச் செயலாளர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் ஆளுநரிடம் சில கோரிக்கைகளை முன்வைப்பார். அரசின் சார்பில் புதிய அமைச்சரவையை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இந்தந்த அமைச்சர்களுக்கு இந்தந்த துறைகளை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கின்றோம் என்பதாக ஆளுநர் வசம் சொல்ல வேண்டும். அது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அரசு தரப்பில் என்ன நடக்கின்றது என்ற விவரத்தை கேட்டு பெறுவதற்கான முழு அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. குறிப்பாக ஒரு நிர்வாக ரீதியிலான செயல் திட்டங்களை அமைச்சர்கள் செய்யும் பொழுது, முதலமைச்சர் நிர்வாக ரீதியாக முடிவெடுக்கும் பொழுது அது தொடர்பான விவரங்கள் ஆளுநருக்கு சொல்லப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு ஆளுநரை சென்று சந்தித்திருக்கின்றார் முதலமைச்சருடைய தனிச் செயலாளர். இந்த சந்திப்பின் மூலமாக அமைச்சரவையில் இடம்பெறப் போகின்றவர்கள் தொடர்பான அந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 9 பேருக்கு என்னென்ன துறைகள் வழங்கப்பட வேண்டும், அது மட்டுமல்லாமல் கூடுதலாக எத்தனை அமைச்சர்கள் இந்த அரசில் இணையப் போகின்றார்கள், யாருக்கு என்ன துறைகள் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன, அதிமுகவில் இருந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தரப்பினருக்கு அமைச்சரவையிலே இடம் உண்டா, அப்படி ஒரு முடிவை ஆளுநர் எடுத்தால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆளுநரை சந்திப்பதற்கு ஒரு திட்டமிடல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன்படி விஜயபாஸ்கருக்கோ எஸ்பி வேலுமணிக்கோ CV சண்முகத்திற்கோ அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் குதிரை வீரம் நடந்திருப்பதாக சொல்லி, இன்னும் சொல்ல போனால் சபாநாயகரையும் குறிப்பிட்டு கூட ஆளுநரிடம் முறையிடுவதற்கான ஒரு எண்ணம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களும் இப்போது இந்த முதலமைச்சருடைய தனிச் செயலாளரின் பயணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் சென்று சந்தித்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அமைச்சரவை தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளிவந்தால் உடனடியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சார்பிலே முறையீடு செய்வதற்கும் ஆளுநரை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான ஒரு சந்திப்பாக இருந்தால் மீண்டும் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பான சூழல் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய அந்த திட்டங்கள் ஏற்கனவே அவர் வகுத்திருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களோடு ஆலோசித்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு முன் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீதிமன்றத்தை நாடுவதா, ஆளுநர் மாளிகைக்கு செல்வதா என்பது தொடர்பாக உடனடியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தரப்பிலும் முடிவு செய்ய இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று காலை முதல் பசுமை வழிச்சாலையிலே பல மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளோடு அவரும் ஆலோசனை நடத்தி வருகின்றார் என்பதையும் பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.